எனக்கு தருகிறதான வாக்குத்தத்தம். இன்னொன்று பாரடைஸ் லவ் ஸ்டோரி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த எல்லாம் முடிக்கும் போதுதான் இந்த தலைப்பு ஆண்டவர் கொடுத்தாங்க. அப்பா, எங்கள் மேல் வைத்த பாசம் பெரியது, எங்களுக்காக ஒரு காதல் கதையை நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, குருத்தோலை ஞாயிறை கொண்டாட போகிறோம். என் ஆண்டவர் மரித்ததை தியானிக்க போகிறோம். அவர் உயிரோடு எழுந்ததை வருடா வருடம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். என் தகப்பனாய் வந்தவர், எனக்கு நாயகனாய் வரப்போகிறவர், எனக்காய் எழுதினதான சரித்திரத்தை மறந்து போனோம். அவர் தரித்திரனாய் மாறினார். நான் சரித்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் தரித்திரத்தை பார்க்கவில்லை என்றால் இன்றைக்கு நான் சரித்திரங்களை எழுதியிருக்க முடியாது. ஆதாரமாய் எடுத்த வசனத்தை வாசிப்போம். எழுதுகிற பிள்ளைகள் எழுதிக் கொள்ளுங்கள். தகப்பனுடைய வாக்குத்தத்தம் எப்படி இருக்கும் என்றால், அடைப்பட்ட வாசல். என் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்னிடத்தில் பட்சமாய் வருவார். எழுதுகிறவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள். அடைப்பட்ட வாசல், என்னிடத்தில் பட்சமாய் வருவார். இன்றைக்கு 2 காரியங்கள் பேச வேண்டும். ஆனால் ஒரு காரியங்கள் இங்கும், இன்னொரு காரியங்கள் 2வது ஆராதனையிலும் கர்த்தர் பேச உதவி செய்வாராக. 2வது காரியத்தையும் சொல்லுகிறேன். திறந்த வாசல் பாசமாய் வருவார். முதல் காரியம் அடைப்பட்ட வாசல் பட்சமாய் வருவார். 2வது காரியம் திறக்கப்பட்ட வாசல் பாசமாய் வருவார். எடுத்தவர்கள் வாசிங்க. ஓசியா 2வது அதிகாரம், ஓசியா 2வது அதிகாரம் 14வது வசனத்தை சத்தமாய் வாசிக்க கேட்போம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளுடன் பட்சமாய் பேசி. என் அன்பு தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையிலே வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்திற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என் வாழ்க்கையிலே வனாந்திரங்கள் காணப்படுகிறது என்றால் வேதம் காண்பித்து தருகிறது. நான் அவளை வனாந்திரத்திற்கு அழைத்து கொண்டு போய். ஏன் என்றால் வனாந்திரத்தில் தான் ஒன்றும் இருக்காது. வனாந்திரத்தில் தான் நீ தனிமையை பார்ப்பாய். வனாந்திரத்தில் தான் நீ எல்லாவற்றையும் இழந்திருப்பாய். நீ ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற இடத்திலே ஆண்டவர் உன்னை அழைத்து கொண்டு வருவார். எப்படி அழைத்து கொண்டு வருகிறார் தெரியுமா? பயம் காட்டி அல்ல, நயம் காட்டி அழைத்து வருவார். எப்படி அழைத்து வருவாங்க? மனுஷன் பயம் காட்டுவான், சூழ்நிலைகள் பயம் காட்டும். ஆனால் ஆண்டவர் உன்னை நயம் காட்டுவார். எத்தனை பேராலாமே சொல்ல முடியும்? என் ஆண்டவர் என் பெயரை சொல்லி என்னை அழைத்துக் கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிறது, என்னை அவர் வனாந்திரத்திற்கு ஏன் கொண்டு போகிறார் என்றால், அங்கே ஏன் என்னோடு அவர் பட்சமாய் பேசுகிறார் என்றால் 15ஆம் வசனம் காண்பித்து தருகிறது. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? வனாந்திரம், ஒன்றுமில்லாத இடம், யாரும் விரும்பாத இடம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட இடம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஒதுக்கப்பட்ட இடத்துல, அலங்கோலமாய் நீ இருக்கிற இடத்துல ஒருவர் உன்னை தேடி வருகிறார். தேடி வந்தவர் செய்கிறார், அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டம். நல்ல கவனிங்க, தோட்டம் அல்ல, தோட்டங்கள். நான் சொன்ன பிள்ளைங்க சண்டே கிளாஸ் கூட அனுப்பிடுங்க. வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு எதை தருகிறாரா? திராட்சை தோட்டங்களை தருகிறார். பின்னால் காண்பித்து தருகிறேன். இந்த திராட்சை தோட்டங்கள் எப்படி பாழாய் போனது என்று வேதம் சொல்லுகிறது. அவளுடைய திராட்சை தோட்டங்களையும், அடுத்தது என்ன வாசல்? நம்பிக்கையை இழந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நானே வாசல் என்று ஒருவர் சொன்னார் அல்லவா? என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே. எல்லாரும் பேசணும், பேசினாதான் வசனம் மறக்காது. வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் அவர் அப்புறம் தள்ள மாட்டாரு. தன்னிடமாய் சேர்த்துக் கொள்ளுகிற நல்ல தகப்பனை பெற்றுக் கொண்டிருக்கிறார். மணவாட்டியாம் சபையே, மணவாளன் மத்திய ஆகாயத்தில் வருகிறதான நேரத்திலே அவருக்கு எதிர்கொண்டு போக உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்த சபையே, உனக்கு இந்த ஆராதனையில் கர்த்தர் ஒரு ப்ராமிஸ் பண்றாங்க. ஆகோரின் பள்ளத்தாக்கு சொல்லுங்க. நம்ம பார்த்த பள்ளத்தாக்கு எப்படி தெரியுமா? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அதிலே எசேக்கியேலை ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்தினார்.
எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, அங்கே நிறுத்தினவர் இந்த எலும்புகள் உயிரடையுமா? இப்ப நான் கேட்கிறேன், வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நம்பிக்கையை இழந்து வந்திருக்கிறாய் என்றால் உன்னை படைத்த பரம தகப்பன் உனக்கு ஆவோரின் நம்பிக்கையின் பள்ளத்தாக்கை தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? சத்தமா, ஆண்டவரே, நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கப்பா, இது எனக்கான வார்த்தை ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆவோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன், அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடுகளோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரும் பாடுகளை பாடல்களாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கை இல்லாமல் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கு மாத்திரமல்ல, நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் இன்றைக்கு உன்னிலே அவர் சிருஷ்டித்து கொண்டிருக்கிறார். உன் பாடுகள் பாடலாய் நீ பாட போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவள் இளவயதில் பாடினது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு கேள்வி உங்களிடத்தில் வைக்கிறேன். என் இளவயதில் என்னிடத்தில் எல்லாம் இருந்தது ஆண்டவரே. நகோமியா, நான் மோவாபிற்குள் போகும் பொழுது என்னிடத்தில் எல்லாம் இருந்தது. ஆனால் போன இடம் எங்கே இருந்து தெரியுமா? பெத்தேலிலிருந்து நீ மோவாபிற்கு போனாய். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்தீடான இடத்திற்குள்ளாய் போவாய் என்றால் நகோமி வருகிறதான நேரத்தில் எப்படி வந்தால் தெரியுமா? மாறாவாய் வந்தாள். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் மாற்ற முடியாத அநேக மாறாக்களோடு நீ வந்திருந்தாய் என்றால் சிலுவை மரம் என்கிறதான மரம் உனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. மாரநாதா உனக்காய் வருகிறார். மாற்ற முடியாத அநேக காரியங்களை இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஆவோரின் பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து உன்னோடு பட்சமாய் பேசுகிறவர் உன் இளவயது நாட்களை உனக்கு திரும்ப தர போகிறார். எத்தனை பேரால் என்னோடு விசுவாசித்து கரங்களை கட்டி ஆர்ப்பரிக்க முடியும்? அப்பா, இது எனக்கான வார்த்தை, இது என் தொழிலுக்கான வார்த்தை, இது என் குடும்பத்திற்கான வார்த்தை, இது என் தனிப்பட்ட வார்த்தை தத்தம் ஆண்டவர். ஏன் மனாந்தரம் தெரியுமா? அதையும் வேதத்திலே பார்ப்போம். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 16வது அதிகாரத்திலே 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், உன் பயோடேட்டாவை ஏசப்பா பேசுறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் ஒருவனை நேசிக்கிறேன் என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, என்னால் நேசிக்கப்படுகிறவள் எப்படிப்பட்டவள்? அவ எப்ப பிறந்தா? அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? எல்லாவற்றையும் நாம் செய்கிறது போல என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பிவிட்டு அவர் பார்க்காதவர் போல இருக்கிற தேவன் அல்ல. நீ பிறந்த நாளிலிருந்து மறுபடி அவர் கையிலே நீ தவழ போகிற நாட்கள் வருகிற வரைக்கும் உன்மேல் கரிசனையாய் இருக்கிற நல்ல தெய்வத்தை உனக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிற வேதம் சொல்லுகிறது. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால் 5வது வசனத்தின் கடைசி வார்த்தை, நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் நீ எரிந்து விடப்பட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னிடத்தில் எல்லாம் இருக்கும் பொழுது உன்னை தூக்கி சுமந்த உலகம், உன்னை தூக்கி வைத்து தலையில் பாராட்டின உலகம், உன்னில் ஒன்றும் இல்லாத நேரத்திலே வெளியே எரிந்து விடப்பட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, எரிந்து விடப்பட்ட கற்களாக, தூக்கி எறியப்பட்ட குப்பைகளாக, ஒன்றுக்கு உதவாதவனாய் உதவாதவளா இருந்தாய் அல்லவா? உன் பழைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். இப்போ வாசிங்க பார்ப்போம். இப்போ நான் சொல்ல போகிற வசனங்கள் இன்னொரு வசனத்தோட நான் காட்டுவேன். அதனால குறிப்பெடுக்கிறதான தேவ பிள்ளைகள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்ததான கருகலான சத்தியங்கள் தான் இவை. எசேக்கியேல் 16 6வது அதிகாரத்துல அப்படியே மார்க் பண்ணிட்டே வாங்க. இன்னொரு 6 7 8 நான் காமிச்சு தருவேன். இப்போ வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் உன் அருகே என் அன்பு தேவ பிள்ளைய, உன் வாலிபத்துல இயேசுப்பா உன் பக்கத்துல வருவாங்க. எனக்கு சின்ன பிள்ளை, நான் குழந்தையா இருந்த பொழுது எப்படி பேசணும்?
குழந்தையை போல் பேசினான். ஆனா நான் வளருகிறதான நேரத்துல என் அன்பு தெய்வ பிள்ளைய நான் குழந்தைகளுக்கு ஏற்றவற்றை விட்டு விடுகிற நேரத்தில் என் அருகே ஒருவர் கடந்து வருவார். நான் என்ன செய்கிறேன்? என் வாலிபத்தை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? என் வாலிபத்தை நான் யாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன்? வேதம் சொல்லுகிறது, நான் உன் அருகே கடந்து போகும்போது நம்மெல்லாம் மதிக்கப்படுபவர்கள் அல்ல, மிதிக்கப்படுகிறவர்கள். ஆனால் இந்த மிதிப்பட வேண்டியவனை மதிக்கப்படுகிறவனாய் ஒருவர் மாற்றி இருக்கிறார் என்றால் அதுதான் நீயும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது பாருங்க, மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் எதுல இருந்தோம்னா ரத்தத்தில் கிடந்தோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு குற்றுயிருமாய் இருந்த நம் அருகே ஒரு அன்பு வந்து நிற்கிறது. அந்த அன்பு என்ன செய்தது தெரியுமா? நான் ரத்தத்தை இழந்திருக்கிறேன், அது சிலுவை மரத்துல எனக்கான எல்லா ரத்தத்தை கொடுத்து என் சரீரத்திற்குள்ளாய் அவர் ரத்தத்தை கொடுத்து என் சரீரத்தில் விழ வேண்டிய அடியை அவர் சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் ரத்தத்தில் கிடக்கிற ஒன்ன பார்த்து அப்படியே போல. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நல்ல சமாரியன் அவர் ஆசாரியனை போல் கடந்து போகவில்லை. அவருடைய தோளில் சுமந்த நல்ல தகப்பன் அல்லவா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், ஏசப்பா என்ன பிழைக்க வச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க, ஏசப்பா என்ன பிழைக்க வச்சிருக்கிறாங்க. அவரோட அன்பு அதோட நிறுத்தலாங்க. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு. எவ்வளவு நல்ல வார்த்தை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் நல்லவர்களும் அல்ல, மறைந்த அனைவரும் கெட்டவர்களும் அல்ல. என் மேல் கர்த்தர் வைத்த அனாதி தீர்மானம் உண்டு. நான் பிழைப்பதற்கு முன்னமே, அநேக ஆண்டுகளுக்கு முன்னமே என் ஆண்டவரால் என் மேல் போடப்பட்டதான அவருடைய திட்டங்கள் இருக்கிறபடியால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேரெல்லாம் என்னோடு சொல்ல முடியும்? நிற்பது நான் அல்ல, அவர். என் அன்பு தேவ பிள்ளையே, இப்ப 6வது வசனத்துல வாசிச்சோம், நான் எப்படி இருந்தேன்? எனக்காக ஒருவர் வந்தார், இரத்தத்தை சிந்தினார், என்னை வாழ வைத்தார். 6 என்பது 6ஆம் நாள் படைக்கப்பட்ட மனிதனே, உன்னை குறித்து ஆண்டவர் பேசுவது. 7 என்பது இன்றைக்கு ஓய்வு நாளிலே உட்கார்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் பாதப்படி உட்கார்ந்து இருக்கிறாயே, இந்த ஓய்வு நாளுக்கு அடையாளமாய் 7வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 7வது நாள் வருகிறவன் தான் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்படுவான், தன் காலத்தில் தன் கனியை தருவான், இலை புதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதை கர்த்தர் வாய்க்க வைப்பான். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, உன்னை வயலின் பயிரை போல எப்படி ஆண்டவரோட டிசைன் எனக்கு எப்படி? அநேக ஆயிரம் ஆயிரமாய், ஒரு ஆயிரம் 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 1000 × 1000 வீட்டுல போய் கணக்கு பார்த்துக்கோங்க. 1000 ஆயிரமாய் எப்படி? சிறுகும்படி அல்ல, பெருகும்படி. பெருக விதைக்கிறவன் பெருக வேண்டும் என்றால் அவன் பெருக விதைக்கிறான், சிறுக வேண்டும் என்று விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். என் அன்பு தேவ பிள்ளையே, நான் வேதத்தில் பெருக வேண்டும் என்றால் வேதத்தை நிறைய படிக்கணும். நான் சுகத்தில் பெருக வேண்டும் என்றால் அநேக முழங்காலில் நிற்கணும். என் அன்பு தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையிலே சுகமும் வேதமும் பெருகிக் கொண்டிருக்கிறதா, குறுகி கொண்டிருக்கிறதா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன்னை பெருகும்படியாய் வைத்தேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ வளர்கிறாய், நீ வளர்கிறாய், பெரியவளாகிறாய், மகா சௌந்தர்யம் உள்ளவளான. அழகு வந்துருச்சு, ஆஸ்தி வந்துருச்சு, அந்தஸ்து வந்துருச்சு. ஆண்டவர், என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, என்னிடத்தில் அழகு இருக்கிறது. என்ன பார்க்கிறவங்க எல்லாம் என்ன பிரைஸ் பண்றாங்க. கர்த்தரை பிரைஸ் பண்ண வேண்டிய நீ இன்றைக்கு உலகத்தை பிரைஸ் பண்ணி கொண்டிருக்கிறிய என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த அழகை உனக்கு கொடுத்தது யார்? இந்த மகிமையை உன்னில் வைத்தது யார்? உன்னை குறித்து பேச வைத்தது யார்? பரலோகம் அல்லவா? ஆனா எல்லாவற்றையும் உலகத்திற்கு கொடுத்திருக்கிறாயே. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 8வது வசனத்தை வாசிங்க. 8 என்பது புதிய துவக்கம். அதுக்கு
8 வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது ஏசப்பா நீ ரத்தத்துல இருக்கும் போது மாத்திரம் உன்னை பார்க்க வரல, உன்னை சுத்தம் செய்து தன் ரத்தத்தை தந்து உன்னை வளர்த்து உன்னை ஆளாக்கி உனக்கு குடும்பத்தை கொடுத்து உனக்கு பிள்ளைகளை கொடுத்து நீ வளர்கிற நேரத்தில் உன் பக்கத்தில் வருவார். ஏன்னா அவர் என்னை விசாரிக்கிற நல்ல தகப்பன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ ஒரு காலம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்குது, சந்தோஷம். அடுத்தது உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடுகிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் இந்த 2 வசனத்திற்குள்ள ஏதேனின் அனுபவம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் ஆதாமை ஏவாளை படைத்த நேரத்தில் மகிமையினால் மூடினவர். அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் உள்ளே வந்தது, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். கர்த்தர் வஸ்திரத்தை உடுத்தினார். என்றைக்கு உன்னிலே நான் என்கிறதான எண்ணங்கள் வருகிறதோ, என்னால் தான் எல்லாம் ஆகும் என்கிற காரியம் வருகிறதோ, மகிமை விலகும், நிர்வாணம் காணப்படும். ஆனாலும் கர்த்தருடைய அப்படியே விடல. வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி. அடுத்தது என்ன பண்றாங்க? இதுதாங்க அப்பாவுடைய சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆனீர்கள். விடுதலைக்காய் வந்திருக்கிறாய் என்ற என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உன் இருதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது. இப்ப சொல்லுங்க, நான் சுகமானேன். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, உனக்கு ஆணையிட்டு கொடுத்து. எதை கொடுத்தார்? என் ஜீவனை கொடுத்தார், என் ஆஸ்தியை கொடுத்தார், என் அந்தஸ்தை கொடுத்தார். அவர் ப்ராமிஸ் மாத்திரம் பண்ணல, நான் கேட்டது, நான் கேட்க மறந்ததை எல்லாவற்றையும் இடத்துல கொடுத்து. அடுத்தது சொல்லுங்க, ஏசப்பா என்னோட என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை. சொல்லுங்க, உடன்படிக்கை. அவர் கை என் சிரசின் மேல என் கையோடு இணைந்து அவர் என்னோட உடன்படிக்கை பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, இவ்விதமாய் கடைசி வார்த்தை, இவ்விதமாய் நம்ம யாரு? உலகத்திற்குரியவர்களா, மணவாளனுக்குரியவர்கள்? சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இங்க உலகத்துல நான் யாருக்கோ கணவனா இருக்கிறேன், யாருக்கோ மனைவியா இருக்கிறேன். நான் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பரலோகத்துல என் மணவாளனுக்கு நான் மணவாளன். விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவர் எப்படி என்னை மாற்றினார் என்று காண்பித்துக் கொண்டு இருக்கிறார். ஆனா இவ்வளவு கிரயத்தை அவர் கொடுத்து எல்லாம் கொடுத்திருந்த நேரத்திலும் வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனத்திலே 2வது பகுதியில, நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படிக்கு வெளியே எரிந்து விடப்பட்டிருந்த, ரத்தம் இல்லாமல் படுத்திருந்த, யாரும் என் பக்கத்தில் கடந்து வரவில்லை. என்னை தேடி ஒரு அன்பு வந்தது, எனக்கு அழகை தந்தது, என் உயிரை எனக்கு திருப்பி தந்தது, எனக்கு தேவையானதை என்னிடத்தில் கொடுத்து எனக்கு இப்பொழுது ராஜ்யத்தை கொடுக்க அது சித்தமாயிருந்தது. பயப்படாத சிறுமந்தையே, கர்த்தர் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிரியமாய் இருக்கிறார் என்கிற சத்தம் என் காதுகளில் தொனிப்பதற்கு முன்பாக உலகத்தின் சத்தங்கள் தொனித்தது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 14வது வசனத்தை வாசிங்க. உன் அழகினாலே உன் கீர்த்தி பிரஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்து. ஆண்டவருடைய மகிமை இருந்தால் நிர்மாணம் தெரியாது. நான் பெரியவன் என்று சொல்ல மாட்டான். விட்டுக் கொடுக்கிற அனுபவங்கள் எனக்கு இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, உலகத்தில் தானே போட்டி போட வேண்டும். ஆனால் தேவனுடைய சமூகம் என்றால் என்ன தெரியுமா? நேமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடணும். எப்படி ஓடணும்? உலகத்துல ஸ்பீடா ஓடனா பிரைஸ். ஆனா ஆவிக்குரிய ஓட்டத்துல அப்பாவுக்கு தெரியும், நான் ரொம்ப டயர்டாயிருவேன், நான் களைச்சிருவேன். அதனால பொறுமையா ஓடிவா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, போட்டிகள் இருக்கக்கூடாது, பொறாமைகள் இருக்கக்கூடாது. தாழ்மை உள்ளவன் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கிடைக்கும். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தரே எதிராக வந்து நிற்பார்.
இப்ப சொல்லுங்க, நான் பெருமைக்காரனா பொறுமைக்காரனா? நான் எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாப்போம். கேள்வி உங்ககிட்ட. நான் பெருமைக்காரனா பொறுமைக்காரனா? நான் பொறுமையாய் இருந்தால் நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து நீ கூப்பிடுறதெல்லாம் கேட்பாங்க. ஏன் கேட்கறேன்னா என்கிட்ட பெருமை இருக்கு. ஏசப்பா என் வீடு பாத்தீங்களா, என் கையில இருக்கிற மோதிரம் பாத்தீங்களா, செயினை பாத்தீங்களா? இல்லைங்க, இதெல்லாம் மறைச்சிடும். மறையாத ஒன்றே ஒன்று, எனக்குள் அவர் தந்திருக்கிற ஆத்மா. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசப்பா எனக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா நான் என்ன பண்ண தெரியுமா? 15வது வசனத்தை வாசிங்க. நான் பண்றதை ஏசப்பா சொல்றாரு பாருங்க. நானோ வென்றால் என் அழகை நம்பிச்சேன். இந்த அழகை வைத்து வசீகரப்படுத்துவேன், வானத்திற்கு ஏறுவேன், சிங்காசனத்துக்கு மேல என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். அவ்வளவுதான். மனசுல நினைச்சான், கீழே தள்ளிட்டாரு. நினைத்தவனை கீழே தள்ளினார். வாயால் சொன்ன என்னையும் உன்னையும் கையில் வைத்திருக்கிறார் என்றார். என்னையும் உன்னையும் அவர் பிள்ளையால் பார்த்துக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, அவருக்கு நான் பிள்ளையானபடியால் பாதாளத்தில் இருக்க வேண்டியனா, குலைய வேண்டியனா, இன்றைக்கு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீயும் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோர மார்க்கமாய் நடந்து வழிபோக்கரு உனக்கு நேர்பட்ட யாவரோடும் சர்ச்சை விட்டு போனா ஏசப்பாவை பத்தி பேசணும். ஏசப்பாவை பத்தி பேசாம என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களை பத்தி பேசுறேன், இன்னொரு குடும்பத்தை குறிச்சு பேசுறேன், எனக்கு தெரியாதவர் ஊழியக்காரரை குறித்து பேசுகிறேன் என்றால் அங்கே நான் கர்த்தருக்கு விரோதமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை குற்றப்படுத்த அல்ல, உனக்கு ஆலோசனையாய் பரலோகம் உன் பக்கத்தில் உட்கார்ந்து உன்னோடு பேசுகிறது. 19வது வசனத்தின் 2ஆம் பகுதியிலே ஆண்டவரின் பாரம் வெளிப்படுகிறது. காரியம் இப்படி ஆயிற்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காரியத்தை நான் சொல்ல வரவில்லை, ஆவியானவர் சொல்ல வரவில்லை. உனக்குள் உனக்காய் பரிந்து பேசுகிற ஆவியானவர் காரியம் இப்படி இருக்குதுன்னு உன் மனசுல குத்துனாங்கன்னா இன்னைக்கு திருந்தீரு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, காலம் செல்லாது. 22வது வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, நீ எப்படி இருந்தாலும் உன் கண்ணுக்கு முன்னால காட்டுறாரு. நீ யாரா இருந்தாலும் சரி, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிழலையை திருப்புகிறவன் சகாயமின்றி சடிதில் நாசமடைவான். தன் பாவங்களை மறைக்கிறவனுக்கு வாழ்வு கிடையாது. அறிக்கை செஞ்சு என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். அப்பாவை ஏமாத்தலாம், நான் ஏசா. உலக பொருளுக்காக ஏமாத்தலாம். ஆனா ஏசப்பா வந்து கேட்கும் போது நான் யாக்கோபுன்னு சொன்னா உன்னை இஸ்ரவேலா மாத்துவாங்க. இன்றைக்கு உன் பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? எந்த இடத்துல இருந்த? சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இல்லப்பா, என்கிட்ட ஒன்றால் ஒரு நல்ல ட்ரெஸ் என்னால போட முடியாது. ஆனா இன்றைக்கு நினைத்ததையெல்லாம் பெற்றுக் கொள்வதற்கு என்னிலே காரியங்களை தந்த என் பரலோக நாயகருக்கு நான் என்ன செய்கிறேன்? 22வது வசனத்தின் 2ஆம் பகுதியில உன் இரத்தத்தில் மிதிக்கப்பட ஏதுவாய் கிடந்ததான அன்னைக்கு சின்ன பிள்ளை சாப்பிட பால, அன்னைக்கு ஏறி கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டோம். இன்னைக்கு நான் தீர்க்கதரிசி ஆயிடுச்சேன்னு எனக்கு தேடி எல்லாம் வந்துருச்சு. காடைகளை போல எல்லாம் வந்து விழுது. எனக்கு மாசம் சம்பளம் வருது. அன்றைக்கு ஒன்றுமில்லை நினைப்பூட்டுகிறா. இன்றைக்கு மனம் வருந்து வருந்தோதை காட்டிலும் திருந்து. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏசப்பா நினைவுபடுத்தும் போது பாஸ்டர் சொன்ன, ஏன் பாஸ்டர் இது வேலை இல்லை, ஆனா ஏசப்பா இதுதான் வேலை, என்னோட பரலோகத்துல சேர்க்கணும். வேதம் சொல்லுகிறது, கேட்கவில்லை என்றால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? 23வது வசனத்தை நடுக்கத்தோடு சொல்ற வாசிங்க. ஐயோ, உனக்குன்னு படிக்க கூடாது, எனக்காக நான் எடுத்துக்கணும். எனக்கு ஐயோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஐயோ சொன்னார் தெரியுமா? 32வது வசனத்தை குறிச்சு வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓசியா 2வது அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. தன் புருஷனுக்கு உன் புருஷன் தான் உனக்கு பதில், உன் மணவாளன் தான் உனக்கு பதில். ஆனால் இங்கே
இங்கே உன் புருஷனுக்கு பதிலாக அந்நியரை சேர்த்துக் கொள்ளுகிற என் அன்பு தேவ பிள்ளைய, என் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவரை வைக்காதபடிக்கு யாரை நான் கொண்டு வந்து வைத்தாலும் நான் விபச்சாரனே. வேதம் சொல்லுகிறது 60வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஆகிலும் இதை உலகத்துல நினைச்சு பாருங்க. என் குடும்பத்துக்கு நான் இப்படி ஒரு துரோகம் செய்திருப்பேன் என்றால் என் கணவனின் முகத்தை நான் பார்க்க முடியுமா? என் மனைவியின் முகத்தை நான் பார்க்க முடியுமா? என் குடும்பத்தை நான் பார்க்க முடியுமா? வெறுத்து தள்ளிடும். ஆனா பரலோகம் அப்படி அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைய, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆனால் உனக்காய் அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறபடியா அவர் ரத்தம் உன் உடம்புல இருக்கணும். எப்படி பாவத்தை நேசிப்ப, எப்படி அந்நிய காரியங்களை செய்வ, எப்படி துரோகம் பண்ணுவ, எப்படி பொறாமைப்படுவ, எப்படி போட்டி போடுவ, இதெல்லாம் உள்ள வரக்கூடாது. இது சாத்தானின் காரியங்கள் அல்லவா? இன்றைக்கு உன்னை தனக்கு பிள்ளையாய் மாற்றும்படியாய் பேசுகிறார். 60வது வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் உன் இளவயதில் உன்னோடு பண்ணின நீ மறந்துட்ட. ஏசப்பா மறக்கல. ஏசப்பா என்ன பண்றாங்க? என் உடன்படிக்கையை நான் நினைத்து அன்னைக்கு பண்ணது சாதாரண உடன்படிக்கை. இன்றைக்கு சபையே ஆண்டவருக்காய் மனம் மாறுவாய் என்றால் நித்திய உடன்படிக்கை என்ன தெரியுமா? பரலோக உடன்படிக்கை. கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் பாவத்தை செய்தேன், உமக்கு விரோதமா ஆண்டவரே, உமக்கு பிள்ளை என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே, ஆனா மன்னிச்சிருங்கப்பா, என்ன நம்புங்கப்பான்னு சொன்ன உடனே உனக்காய் நித்திய உடன்படிக்கை செய்ய உனக்காய் வந்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையை இப்ப மறுபடியும் நாம் தொடங்கின ஓசியாவிற்கு வருவோம். ஓசியா 2வது அதிகாரம், ஓசியா 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, என் நேசர்களை பின்பற்றி போவேன். ஏசப்பா இவ்வளவு சொல்றாங்க. ஆனாலும் கேட்கும் போது ஏசப்பாவுக்காக வாழணும். ஆனா நிறைய பேர் முதட்டளவுல சொல்றோமே தவிர மனதளவில் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? நான் என் பிரேயருக்கு வரணும், நான் என் வேதம் வாசிக்கணும், நான் என் ஆலயத்துல உட்காரணும். என் அன்பு தேவ பிள்ளையே, நேசர்களை பின்பற்றி போவாய் என்றால் ஒரு நாள் என் அன்பு தேவ பிள்ளையை நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது போல என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் எப்ப என் சரீரம் உருவழியும் போது அன்றைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. பாதாளத்துல ஒருத்தன் கூப்பிட்டான். யாரு? ஐஸ்வர்யவான். ஆபிரகாம் மடியில ஒருத்தன் ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காது. இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இது எனக்கான வார்த்தை ஆண்டவரே, இது எனக்கான வார்த்தை ஆண்டவரே? என் அன்பு தேவ பிள்ளையே, மறுபடியும் நடுக்கத்தோடு தாழ்மையோடு சொல்லுகிறேன், திருச்சபைக்கு நான் வருகிறேன் என்றால் பட்டயம் என் கரத்தில் இருக்க வேண்டும். சொல்லுங்க, எது என் கையில் இருக்கணும்? எப்படி ஒரு பெண்ணுக்கு முக்காடு அவசியமோ ஒரு ஆணுக்கு பட்டயம் இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைய, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவதற்கு தேவையான காரியங்களை நீ சமதரித்து கொடுக்க வேண்டும் என்றால் உள்ளே வரும் பொழுது குடும்பமாய் வரணும். மறுபடியும் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுகிறார். பரலோகத்துல போனா பாஸ்டர் மாதிரி ஆண்டவர் மைக்க பிடிச்சு பேச மாட்டாரு. அங்கே இருப்பது ஒன்றே ஒன்றுதான், பாடலும் ஆராதனைகளும். ஆனா இன்னைக்கு வார்த்தையானவரை தேடி வர, வார்த்தையானவர் அங்கே உட்கார்ந்து பொழுது என்னை ஆராதித்தாயா, என்னை மகிமைப்படுத்தினாயா, அவரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் வீட்டில் இருக்கிறேன் என்றால் நான் ஏதோ ஒரு நேசரை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். சோம்பல் என்கிற நேசர், தூக்கம் என்கிற நேசர், உறக்கம் என்கிறதான நேசரை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். டயர்டா இருக்கு பாஸ்டர், டயர்டா இருக்கு. உனக்கு பரலோகத்துக்கு வரணும், அங்க வந்து நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். அங்க ஆக்டிவா இருந்தாதான் உனக்கு என்ட்ரி. என் அன்பு தேவ பிள்ளையை தயவாய் சொல்லுகிறேன், 8 மணி ஆராதனை 7:45 முழங்கால் பண்ணுகிறேன். ஏன் இங்கே பழக வைக்கிறார் தெரியுமா? அங்கே நீ பழக வேண்டும் என்பதற்காக. இங்கே பழகவில்லை என்றால் உன்னை பழக அதாவது கழிப்பிடும், அங்கிருந்து மேல வரவே முடியாது. தயவாய் சொல்லுகிறேன்,
யாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும். வேதம் சொல்லுகிறது, முன்பாக அங்கே எசேக்கியேல்ல ஒரு 6-7 பார்த்தோம். இங்க ஒரு 6-7 பார்க்க போறோம். ஓசியா 2:6 வாசிங்க. 6வது நாளில் படைக்கப்பட்ட மனிதனை இதுவும் உனக்குத்தான். ஆகையால் அங்க உன்னை வயல்வெளியாய் வைத்தா, இங்க உன் வழியை அவர் அடைக்கிறார். இப்ப தெரியுதா? நல்லா இருந்த குடும்பம், நல்லா இருந்த தொழில், நன்றாயிருந்த காரியங்களிலே மனிதன் காரியத்தை செய்தால் ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை பெறலாம். ஆண்டவரே எனக்கு எதிர்த்து நிற்பார் என்றால், எத்தனை குடும்பங்கள் இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எத்தனை தொழில்களிலே இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு வருந்தாதீங்க, திரும்பி இருங்க. வேதம் சொல்லுகிறது, ஆகையால் நான் உன் வழியை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரை விட்டு வேறே வழியை தேடிக்கொண்ட மனிதனால் அவரே எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் உன் வழியை எப்படி அழைக்கிறாரா? சொல்லி சொல்லி பார்க்கிறார். அவங்க பின்னால போவாத, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், இவ்வளவு நேசிக்கிறேன், ஆனா நான் வரல, வேற வழியில ஆண்டவருக்கு. அவரை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து வைத்தது நான் தான். ஊழியத்தை மறந்த, சபையை மறந்த, பாட மறந்த, ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மறந்தபடியினால் அவர் இப்படி நினைப்பட்டுகிறார். முள்ளுகளினால் அடைப்பு. எவ்வளவு சொல்றாரு, அன்பா பேசினவர் இப்ப கோபத்துல பேசுகிறார். முள்ளினால் அடைப்பு. வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. கொரோனா வந்துச்சு, சர்ச்சை ஆண்டவரை எப்ப திறந்தா ஏசப்பா, ஆண்டவரை ஒரு விஷயம் மனம் இருந்து ஏசப்பா, சர்ச்சை திறந்து கொடுத்துட்டாரு. என்ன பண்றோம்? ஆண்டவருக்கு தெரியுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, காலங்கள் எதிராய் மாறுவதற்கு முன்பாக இன்றைக்கு கர்த்தரிடத்துல மன்னிச்சிருங்கப்பா சொல்லுங்க, மன்னிச்சிருங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, 7வது நாள் ஓய்வு நாளுக்கான அடையாளம். வாசிங்க 7வது வசனத்தை. அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும், ஆண்டவரே வேலை ஓடுன, சொந்தக்காரன் ஓடுன, ஆண்டவரே ஃப்ரெண்டு ஓடுன. அப்பா, உன் வீட்டுல வேலை இருக்கு, உன் வீட்டுல கல்யாணம் இருக்கு, மனமான நான் வரேன், நீ வராம எங்க போயிருக்கிற? வேலையில கஷ்டத்தை பாக்குறியா? தொழில் அடைஞ்சிருக்குதா? சொந்தக்காரன் பொறுத்திட்டாங்க, தெரிஞ்சுக்கோ. நான் ஓய்வு நாளுக்கு வரல, அதனால இன்னைக்கு அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு என் பாதை அடைச்சு வச்சிருக்கிறாரு. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. நல்லா போன படகுல யோனா போய் ஏறினா என்னாச்சு? போகும்போது நல்லா மெதுவான தென்றல், ஆனா நான் உள்ள போனனால என்னாச்சு? கப்பலே கவுற அளவுக்கு. அடுத்தது என்னாச்சு? நான் உள்ள போனோம், இப்ப யாரையும் பார்க்க முடியாது. எனக்கு ஃப்ரெண்டு ஒரே ஒரு மீன், அது வயிற்றுல இடம், உள்ள எப்படி இருக்கும்? செண்டு வாசனை போட்டு பெட்டு வச்சு இல்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லும் போது பாசம் அவர் கையில ஏறிடணும். இல்லைன்னா மீன் வரும். மீன் வந்து ரொம்ப கஷ்டம். மீன் யார் வயிற்றுல இருக்கணும் சொல்லுங்க? மீன் யார் வயிற்றுல இருக்கணுமா, நான் மீன் வயிற்றுக்கு போகணுமா? எனக்காய் படைக்கப்பட்டதின் வயிற்றுக்குள் நான் போகக்கூடாது, அதுதான் என் வயிற்றில் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு மனம் திரும்பு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அப்பொழுது அவள் கொண்டு வந்துட்டாரா? ஏசப்பா, உங்களை விட்டால் எனக்கு வழி இல்லை, என் திருச்சபையை விட்டால் எனக்கு வழி இல்லை, விட்ட நான் கெடக்கூடாது என்றால் விட்டுறாங்க. வேதம் சொல்லுகிறது, நான் என் முந்தின புருஷனிடத்திற்கு திரும்பி போவேன், 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஏன் குறைந்தது தெரியுமா? உபாகமம் 1:14 இப்பொழுது இருப்பதை பார்த்து 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதித்தார். கெடுத்தது நான் தான், முள்ளை எழுப்பினது நான் தான், மதிலை எழுப்ப வைத்தது நான் தான். என் ஆண்டவர் எழுப்பினால் ஒருவர் நாளும் அதை இடிக்க முடியாது, அவர் தான் இடிக்கணும். வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது இருக்கிறதை பார்த்திலும் ஏசப்பா, அன்னைக்கு என் சம்பளம் 100 ரூபாய் தான், சந்தோஷமா இருந்த. இன்னைக்கு 1 லட்சம் வாங்குற, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல, மாத்திரை போடாம தூங்க முடியல. அன்றைக்கு என் நித்திரை இன்பமா இருந்துச்சு. கேட்கிறியா? ஓய்வு நாள மறந்துச்ச, எந்த கூடுதைய மறந்துச்ச, ஏசப்பா
உன் வயது ஆக ஆக உலகத்திலிருந்து பிரிக்க எடுக்கப்பட்டு இயேசுவோடு நடக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவோடு ஒருவன் நடந்தான். யார் சொல்லுங்க? காணப்படாமல் போனான். யாரு? யாரா இருந்தா நமக்கு நல்ல? ஏனோக்கள் அவர் வைச்சாரு, நான் காணப்படாமல் போகணும். என் மனைவி என்ன தேடினா அவர் சபாலையில் இருக்கிறார், கணவன் தேடினா அவர் சபாலையில் இருக்கிறார். உலகத்தில் வாழுகிற நாட்களை காட்டிலும் கர்த்தருடைய பாதத்தில் வாழுவது எனக்கு அதிகமாகணும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, என் ஜெப நேரத்தை நான் கூட்ட போகிறேன். ஆண்டவரே, வேதத்தை திறக்க போகிறேன், படிக்க போகிறேன், மகத்துவத்தை எடுத்து வைத்துக் கொள்ள போகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 8வது வசனத்தின் 2ஆம் பகுதியில, பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். 8வது வசனத்தின் லாஸ்ட் வார்த்தை, அவர் தான் உன்னை பெருக பண்ணினார். ஆனா நம்ம சொல்றோம், நான் சம்பாதிச்சேன், எனக்கு யாமனம் சம்பாதிச்சது, என் கைமனம் சம்பாதிச்சது இல்ல. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவர் கிருபை. கிருபை இல்லாம ஒரு வினாடி தாண்ட முடியாது. ஆனா அந்த ஏக இக்கட்டுகளை அவனை தாண்ட வச்சதுக்கு அப்புறம் சொல்றேன், இது என்னால் உள்ள இல்ல. என் அன்பு தேவ பிள்ளைய, இது என்னால் உண்டானதல்ல, கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வேதம் சொல்லுகிற வார்த்தை 9வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் நான் நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீ சாப்பிடுற, நான் சம்பாதிச்சேன்னு சொல்ற. ஏசப்பா சொல்றாங்க, நான் என் தானியத்தை நல்லா கவனிங்க. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. உன் வீட்டுல கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா அரிசி சாக்குல அரிசி இல்லாம போயிடும். யோசேப்பு உன் வீட்டுல இருக்கானா? யோசேப்பு எங்க இருக்கிறானா? அங்க அரிசி இருக்கும். நீ யாக்கோபா இருந்தாலும் சரி, நீ எகிப்துல இருந்த என் அன்பு தெய்வ பிள்ளைய, எங்கே யோசேப்பை வைத்திருக்கிறாரோ கர்த்தர் எகிப்தா இருந்தாலும் அங்கே தான் உன்னை கொண்டு போவான். ஜெபிக்கிற மனிதனிடத்திற்கு தான் உன்னை அனுப்புவாரே தவிர ஜெபம் இல்லாமல் ஜெயத்தை பார்க்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஜெபிக்கலனா இன்னையிலிருந்து ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் என் தானியத்தை ஏன் என் வீட்டுல, ஆண்டவரே என் வீட்டுல சாப்பாடு எப்பயா இருக்கும், ஏன் இன்னைக்கு இல்ல? ஏசப்பா கையை மூடிட்டாங்க, முள்ளால் அடைச்சிட்டாங்க, மதிலை எழுப்பிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, என் திராட்சை ரசத்தை அதன் காலத்திலும் அவர் கொண்டு போயிடுவார். நம்ம நினைக்கிறோம் அவர் அன்பான அப்பா. இந்த அப்பாவை யாருக்கும் தெரியாதுல்ல, அதனாலதான் பயம் இல்ல. இந்த அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா, நேசிக்கிற அப்பா. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் திருச்சபையை அவர் முன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற வேதம் சொல்லுகிறது, அப்பம் என்பது கர்த்தருடைய சரீரம், திராட்சரசம் என்பது அவருடைய ரத்தம். திருவிருந்தை மறக்காதே, திருவிருந்தை எடுக்காம இருக்காத. இருப்பா என்ற உன் தானியத்திற்கு நீயே கேடை வருவித்துக் கொள்ளுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவளுடைய நிர்மாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்த இன்றைக்கு ஆலன் சோனி பாஸ்டர், ராஜூசன் போட்டிருக்கேன் பாஸ்டர், கோட் சூட் போட்டுக்கிறேன் பாஸ்டர், காலையில ஒரு ட்ரெஸ், மத்தியானம் ஒரு ட்ரெஸ், நான் போட்டுக்கிறது மேட்சிங் போட்டுக்கிறேன் பாஸ்டர். இந்த மேட்சிங் எல்லாமே ஒருத்தர் வாட்சிங்ல இருக்கிறார். நீ அவரோடு இருந்தா இந்த மேட்சிங் உனக்கு லைஃப் லாங் கேரண்டி. ஆனா என்னைக்காவது மனம் மாற நினைத்தாய் என்றால் அவரும் மனம் மாறுவார் என்பதை மறந்துடாத. இப்ப 10வது வசனத்துல 2வது வாக்கியம் சொல்லுகிறது, ஒருவரும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஏசப்பாவுக்கு விரோதமா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ஒருத்தராலே காப்பாற்ற முடியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, நேற்று உட்கார்ந்து கருங்கலான சத்தியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கும் போது அவ்வளவு நடுக்கம். ஏன் தெரியுமா? அப்பா எங்க இருந்து எங்கே காமிச்சு கொடுத்துட்டு இருக்கிறீங்கப்பா, நான் எங்கே தவறேன்? என் அன்பு தேவ பிள்ளையே, 11வது வசனத்தை வாசிங்க. பாஸ்டர், என் பிள்ளைக்கு பர்த்டே, நான் சர்ச்சுக்கு வரல, என் சொந்தக்காரனுக்கு கல்யாணம், நான் வரல, மகிழ்ச்சி போயிடும். கர்த்தருடைய ஓய்வு நாளை மனம் மகிழ்ச்சி நாள் என்று எண்ணுவாய் என்றால் உயர்ந்த ஸ்தானம் உனக்காய் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் உலகத்தின் ஸ்தானங்களை மேன்மையா எண்ணுவாய் என்றால் பாதாளம் உனக்கு பரிசா கிஃப்ட் ஆண்டவர் அனுப்புவாங்க. என் ஆண்டவரை யாருன்னு நினைச்சீங்க? நீ கொடுப்பதை திரும்ப தருவா. அது நல்ல விதையாய் இருக்கும் என்றால் அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடும்படி
பண்ணி தருவார். வேதம் சொல்லுகிறது அவளுடைய என்ன மகிழ்ச்சி? ஒண்ணு ரெண்டு இல்ல, இனி மகிழ்ச்சின்றதை நம்ம பார்க்க முடியாம போயிடும். எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பர்த்டே பாஸ்டர், வெட்டிங் ஆனிவர்சரி பாஸ்டர், உங்களுக்கு பாஸ்டர், இவங்களுக்கு பாஸ்டர், நோ ஃபங்க்ஷன்ஸ். உன் சரீரம் ஃபங்க்ஷன் இல்லாம போயிடும். ஃபங்க்ஷன் ஓடிடாத ஓய்வு நாள்ல. கை ஃபங்க்ஷன் ஆகாது, கால் ஃபங்க்ஷன் ஆகாது, தலை ஃபங்க்ஷன் ஆகாது. என் அன்பு தேவ பிள்ளையே, எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண வச்சிருக்கிறானா அவருக்கு கரங்களை தட்டி அவருக்கு நன்றியை சொல்லு. எவ்வளவு நன்றியை சொல்லணும் நீ? மறந்து சொல்ல. என் அன்பு தேவ பிள்ளையே, அவளுடைய மாத பிறப்புகளையும் நீயே சர்ச்சுக்கு வரணும்னு நினைச்சாலும் ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஏன் நடக்க முடியல? என்னை யாராவது தூக்கிட்டு வரணும். அன்னைக்கு திமிர்வாத காரணம் தூக்குறதுக்கு 4 பேர் வந்தான். ஆனால் கர்த்தர் அடைத்தால் ஓட்டையும் பிரிக்க முடியாது, ஒன்றையும் பிரிக்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளையே, 38 வருடமாய் ஒருவன் பெதஸ்தா குளக்கரையில் இருந்தது போல உனக்கு அது ரட்சிப்பின் குளமாய் இருக்க வேண்டுமே தவிர நீ பாடுபடுகிற இடமாய் இருக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவளுடைய மாத பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும். இன்னைக்கு சபை போடுறது ரொம்ப அசால்ட்டா நினைக்கிறோம்ல. என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். கிருபையின் காலத்துல வாழ்றோம்ல. ஏசப்பா ஃபில்டர் பண்ண தொடங்கிச்சாங்கன்னா என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு வினாடி கூட உன்னால் உள்ளே உட்கார முடியாது, என்னால் இங்கே நிற்க முடியாது. வேதம் சொல்லுகிறது சபை கூடுகிற அவளுடைய ஒளிய பண்ணிருவா. நம்ம ஒழிச்சுக்கிற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பெருமானியா இருக்கிறபடினால அவன் தோட்டத்துல போய் ஒழிச்சான், நான் சொந்தக்காரன் கிட்ட ஒழிகிறேன், என் வேலை ஸ்தலத்துல ஒழிகிறேன், எனக்கு அறிமுகமானவன் கிட்ட ஒழிகிறேன். ஒழிய பண்ணிருவார்கள். சக்கரத வேதம் சொல்லுகிறது 12வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே எனக்கு உலகம் கொடுத்த சம்பளம், ஆண்டவரே எனக்கு உலகம் எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாத்தையும் வழியா பண்ணிடுவாரு. இன்றைக்கு ஏன் இந்த வனாந்திரத்தை பார்க்கிறாய் தெரியுமா? உன்மேல் அவர் கைதான் இருக்க வேண்டுமே தவிர உலகத்தின் கரம் உன்மேல் படக்கூடாது. அதனால் தான் உன்னை உடைத்து உருவாக்குகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என்னை ஆண்டவர் உடைத்ததின் நோக்கம் என்னை உருவாக்க. மனுஷனுடைய கை அமரப்பட்டிருந்ததுன்னா நான் தான் உனக்கு கொடுத்தேன், நான் தான் இதை செய்தேன் சொல்லி காட்டுவான். ஆனால் என் ஆண்டவர் சொல்லி காட்டுகிற தேவன் அல்ல, அள்ளி கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அப்பா. என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் கரத்திலே அடங்கியிரு. வேதம் சொல்லுகிறது அவைகளை காடாய் போக பண்ணுவேன். இன்றைக்கு உலகம் கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் கடந்து போச்சுன்னு அழாத. அப்பா அவன் பக்கத்துல வந்து உன் கையை பிடிச்சு சொல்றாங்க. 18வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்தில் எப்ப ஏசப்பா நீங்க போகன்னு சொல்றீங்க, அந்த காலத்துல அவர் வருவார். அக்காலத்துல நான் அவர்களுக்காக யார் கூடலாம் ஒரு ஒப்பந்தம் பண்றாரு பாருங்க. எவ்வளவு நல்லப்பா இல்ல? நான் பேச வேண்டிய இடத்துல எனக்காக அவர் போய் பேசுறாரு. என் காரியத்தை அவர் ஜெயமாய் மாற பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது அக்காலத்தில் நான் அவர்களுக்காக. சொல்லுங்க எனக்காக, சொல்லுங்க எனக்காக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் எனக்காய். வசனம் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க பாப்பா. கர்த்தர் எனக்காய். இன்னும் சத்தமா. இவ்வளவுதானா? ஆண்டவரே என் வீட்டை கட்டணும், என் பிள்ளைக்கு நல்ல திருமணம் ஆகணும், என் சம்பளத்துல உயர்வு வரணும், பினான்சியலா முடிய போகுது, எனக்கு இன்கிரிமெண்ட் வரணும் என்று விசுவாசிக்கிறாய் என்றால் சொல்லு கர்த்தர் எனக்காய். சத்தமா கர்த்தர் எனக்காய். மனுஷன் செய்ய முடியாது, செஞ்சா போயிடும். அது மண்ணு மேல கட்டின வீடு, என் ஆண்டவர் கொடுத்தது. அவர்தான் அஸ்திபாரம். வேதம் சொல்லுகிறது மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் எல்லாம் அவருக்கு வேணுமாங்க. அவர் எவ்வளவு பெரிய தேவன். ஒரு பூராங்க அடிச்சிருச்சுன்னா என்னால வாழ முடியுமா? தேன் கடிச்சா வாழ முடியுமா? ஆனா நிறைய பேர் கடிச்ச வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். செருப்பு கடிச்சு செத்தவன் இருக்கிறான், பாம்பு கடிச்சு பழைச்சவங்க தான் நம்ம எல்லாருமே. பாம்பு கடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் பாவம் என்ன கடிக்கல, நான் பாவத்தை கடித்துக் கொண்டு இருக்கிறேன்.
ஆனாலும் அந்த வீரியம் எனக்குள்ளாய் போகாதபடிக்கு என் தகப்பனின் ரத்தம் எனக்குள் இருக்கிறபடியா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்கள். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி, நல்ல கவனிங்க, உலகத்துல யுத்தம் நடக்குது. ஆனா என் தேசம் அமைதியா இருக்குதுன்னா உன்னால் என்னால் தேசம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, குடும்பம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு இன்றைக்கு உனக்கு விரோதமாக இருக்கிற சாபங்களை பரலோகம் முறித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நன்றி சொல்ல போறீங்க? அப்பா, என்னை தொடர்ந்து வருகிற சாபக்கூறுகள், ஆண்டவரை தொடர்ந்து வருகிற தலைமுறை பாவங்களை ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, வேதம் சொல்லுகிறது, யுத்தத்தில் தேசத்தில் இராதபடி முறித்து என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா சமூகத்துக்கு வந்துட்டானா சாகர வரைக்கும் வந்திருக்கிற இன்பமா இருக்கும். இல்ல ஆண்டவரே, ஓய்வு நாள் ஒரு நாள் தான் எனக்கு லீவு கொடுக்குறாங்க, அதனால நான் நல்லா குடும்பமா தூங்குவேன்னு சொன்னா என் அன்பு தெய்வ பிள்ளை அலைந்து தெரிந்து கொண்டிருப்பாய் ஆகாரை போல. வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளைய எலியாவை போல சூறை செடிக்கீழ படுத்து கிடக்கணும். நம்ம போதுமானவரே எனக்கு இந்த வாழ்க்கை. ஆனா ஒருத்தர் என்ன தேடி வந்து தட்டி எழுப்பி சொன்னார். என்ன தெரியுமா சொன்னாரு? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இல்லைன்னா என்னைக்கே இதெல்லாம் மூச்சு பேச்சு இல்லாம பழைய சபை இருந்த இடத்துல என் ஜீவன் போயிருக்கணும். என் பேர் நரசிங்கம்ல எங்க அப்பா படுத்த அதே பெண்டு தான் போயிருக்கணும். காப்பாற்றி வச்சிருக்கிறாருன்னா என் அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் வைத்த திட்டம் பெரியது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தர் வைத்த திட்டம் பெரியது. என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஏன் ஆண்டவர் எலியாவை வாழ வைத்தது? சத்தியம் அல்ல. வந்துட்டோம், அந்த சத்தியத்தை சொல்லிட்டு போறேன். எலியாவின் மேல் இருந்த சால்வ சூறை செடிக்கு அவன் படுத்திருந்தானா அது நாசமா இருக்கும். ஆனா அவன் பிரயாணம் பண்ணி போனானா அது எலிசாவுக்கு பயன்படும். நீ உயிரோட இருந்தானா உன் பிள்ளைக்கு அந்த தரிசனம் பயன்படும். எத்தனை பேர் சொல்றீங்க, இன்றைக்கு என்னை ஆண்டவர் வாழ வைத்ததின் நோக்கம் என் பிள்ளைகளை வாழ வைக்க, என் பிள்ளைகளின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட இன்றைக்கு நான் நிற்கிறேன்னா என் தாயும் தகப்பனும் வடித்த கண்ணீர், அவர்கள் செய்த ஊழியம், அந்த சால்வை இன்றைக்கு மேலே இருக்கிறபடினா எலியாவின் தேவன் எங்கே? டேவிட்டான் எங்கன்னு கேட்க வைக்கல. ஆண்டவரே, மலைகள் விலகிருச்சு, பர்வத நிலம் இருந்துச்சு, எங்க அப்பா கேட்க வைக்கிறாங்க. இதுவரை வாழ வைக்கிற உன்னையும் வாழ வைப்பா. என் அன்பு தேவ பிள்ளையே, வாழ வைக்கிறவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? 3 முறை என்கிட்ட ப்ராமிஸ் பண்றாங்க. எத்தனை வாட்டி சொல்லுங்க? பிதா, குமாரன், அந்த 3 ப்ராமிஸை காமிச்சு தரேன். 19வது வசனத்தை வாசிங்க. நித்திய விவாகம் எங்க தெரியுமா? பரலோகத்துல. நித்திய விவாகத்திற்கு என்று ஒன்னான படிக்க கூடாது. என்னை ஆண்டவர் நியமிக்கிறார். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்னது? ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்னதோ என்னை அவருக்கு நியமித்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை எவ்வளவு கவிதை மாதிரி எழுதுறாரு பாருங்க. நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய். அடுத்தது என்னது? உன்னை வார்த்தை மாறல. அடுத்தது 20வது வசனத்துக்கு வாங்க. சத்தியமா, இதுதாங்க மாணவர்களுடைய ப்ராமிஸ். உண்மையாய் உன்னை வார்த்தை மாறிச்சா மனுஷன் மாறுவான், சூழ்நிலை மாறும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் எழுதி கொடுத்த வார்த்தையை மலை அடிவாரத்தில் மோசே உடைத்தாலும் மோசேயை மேலே கொண்டு போய் ஒரு எழுத்து மாறாமல் அவன் கையினால் எழுதின சத்திய தெய்வத்தை, உண்மை நாயகனை நான் உனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் ஏமாற்ற தெரியாது, அவருக்கு தோற்க தெரியாது. ஒன்றே ஒன்று தெரியும், உன்னை வாழ வைக்க, உன்னை வாழ வைக்க, உன்னை வாழ வைக்க. அவர் தரித்திருக்கிறானா? என் அன்பு தேவ பிள்ளையே, அடுத்த வார்த்தை சொல்லுது, நீ கர்த்தரை அறிந்து கொண்டு வா. எப்ப? இங்க கேட்கறதெல்லாம் சத்தியம் இல்ல. நித்திய விவாகத்திற்கு அவர் மனமாட்டியார் நாம் பரலோகத்துக்கு போகும்போது இன்று கேட்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் வார்த்தையானவராய் அங்கே பார்ப்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பரலோகத்துல என் ஆண்டவரை பார்ப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி, அப்பா, இந்த பாவியை நேசிக்கிறீங்களா? இவனை நேசிக்கிறீங்களா? உண்மை
முழுமையாய் நினைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு கடந்து போவோம். ஓசியா 2வது அதிகாரம். ஓசியா 2வது அதிகாரத்துல இவ்வளவு நேரம் நமக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன நினைச்சிட்டீங்க? உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பிடிக்கிறேன்னு சொல்றீங்க. நான் என்னப்பா பண்ணுவேன்? ஆகோரின் நம்பிக்கை பள்ளத்தாக்க தந்துச்சாரு. உன் கூட பட்சமா பேசுறாரு. இப்போ உனக்கு என்ன செய்வேன்னு சொல்றாங்க. 21வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன். ஏசப்பாட்ட கேட்கறல்ல, என்னென்ன தேவைகளோடு வந்த, என்ன எதிர்பார்ப்புகளோடு உனக்கு மறுமொழி வருது. எங்க இருந்து வருது வாசிங்க. என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். ஏற்ற காலத்துல கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். இப்ப எல்லாரும் கையை தூக்கி சொல்லுங்க. அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன். இந்த கை கடன் வாங்காது, இந்த கை கடன் வாங்காது. அநேகரை வாழ வைக்கும். ஏசப்பா, எனக்காய் வைத்திருந்த நாட்கள் போதும், உமக்காய் கொடுக்கிறேனப்பா. நான் அநேகரை வாழ வைக்க போறேன் ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களுக்காய் நான் உத்தரவாதம் எடுக்கிறேன். அடுத்த வார்த்தை, அவர் மறுமொழி கொடுத்தால் அது வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். அது பூமிக்கு. அங்க அவர் பேசிட்டார்னா நேரா கீழே வந்துரும். கீழே வந்துருச்சுன்னா அடுத்தது 22 வாசிங்க. அப்பா, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்கறியா? கொடுத்துட்டாரு. தானியத்திற்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய் என்பது உலக ஆசீர்வாதம். எண்ணெய் இல்லைன்னு தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் மனைவி எலிசாவை பார்க்க வந்தா. என்ன வச்சிருக்கிற? ஒரு குடம் எண்ணெய். போ, எல்லார்ட்டையும் கேட்டு வாங்கு. என்னத? காசு அல்ல, வெறும் பாத்திரத்தை உள்ள ஊத்து. போய் விற்று நீயும் உன் பிள்ளையும் பிழைத்துக் கொள்ளுங்கள். எண்ணெய் என்பது உன் உலக ஆசீர்வாதம். இன்றைக்கு பூமியோடு கர்த்தர் பேசுகிறார். அடுத்தது, இவைகள் இஸ்ரவேலுக்கு மறுமொழி கொடுக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே. நான் உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் இஸ்ரவேலா இருந்தால் 1வது அதிகாரத்திலிருந்து வாசிச்சு பாருங்க. இந்த இஸ்ரவேல் யார் என்று. பாவத்தில் பிறந்த பிள்ளை. நான் பாவத்தில் இருந்த பிள்ளையா இருந்தால் ஆண்டவர் எனக்காய் வருவார். இப்ப 23 வாசிங்க. நான் அவளை, எனக்கு நல்லா கவனிங்க. ஏசப்பா, நீ அவருக்காய் இருந்தால் உலகத்துல சாவரமா போய் புதைப்பாங்க, இல்ல எரிப்பாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, அவளை எனக்கு என்று. அதனாலதான் நம்மள அடக்கம் பண்ற இடத்துக்கு பேர் என்னது? கல்லறை. கல்லறை இடுகாடம் கிடையாது, சுடுகாடம் கிடையாது. காடு. காடாய் போன பண்ணவனுக்கு காடு, அது சுடுகாடு. ஆனால் உனக்கும் எனக்கும் தோட்டத்தை தருவாங்க. அதுதான் கல்லறை, தோட்டம். இப்ப வாசிங்க பார்ப்போம். பூமியிலே அவர் என்னை விதைப்பா, எனக்கான மேலிலே பரலோகத்தில் தருவா. அவருடைய சத்தம் கேட்கிற நேரத்தில் நான் அவருக்காய் எழுந்திருப்பேன். வேதம் சொல்லுகிறது, பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவனுக்கு. ஏசப்பா என்ன பண்றாங்க பாத்தீங்களா? தேவதூதர்களுக்கு கை கொடுக்கல, ஆனா என் கையை பிடிக்க கீழே இறங்கி வருகிறார். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி. இப்ப நீங்க தான் யாரு? நீங்க தான் யாரு? பாஸ்டர், நான் ஜின்சனுடைய விசுவாசிகள் அல்ல. அவர் பெருகவும் இவ்வளவுதான் ஊழியம். என் நண்பு தேவ பிள்ளைகளை, அவர் யாரை கேட்டாலும் சொல்லணும். யாரை பார்க்க போனீங்க? ஆண்டவரை பார்க்க போனோம். ஊழியக்காரனை பார்க்க வராத. எலியா சுடல் காட்ட மேல வருவாரு. எலிசா சொல்ல வேண்டியது, எலியாவின் தேவன். எலியாவை தேடிடாதீங்க, எலியாவின் தேவன் எங்கே? ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரும் பொழுது என் தேவன் எங்கே என்கிற கேள்வியோடு வந்தால் அவர் சொல்வார், அவர்கள் என் தேவனே என்பார்கள். தேவனேன்னு தான் வரணுமே தவிர பாஸ்டரேன்னு வந்துடாதீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அடைக்கப்பட்ட வாசலுக்குள்ளாய் உனக்காய் பட்சமாய் வந்தவர் உனக்காய் அநேக காரியங்களை செய்வார். கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவரே, இயேசுவா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, என் பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.